எத்தனை ரெஸ்டாரண்ட்ல தேடினாலும் கிடைக்காத முள்ளு முருங்கை வடை எங்க மதுரை ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஆனாலும் இங்கே முள்ளு முருங்கை கீரை இருக்குங்க. ஆனா அது முள்ளு முருங்கையா இல்லை அரச மரத்தேலையான்னு தெரியாம எதையாவது பிடிங்கிடக்கூடாதுன்னு என்னோட புது ஸ்பெஷலா துளசி, தூதுவளை, ஓமவள்ளி, சீரகம், மிளகு, அது போக ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். காலையில் இடியாப்பத்துக்கு இருந்த மிச்ச மாவு இருந்தனால நான் அந்த அரிசி மாவே போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு அரை கப்ல இருந்து 3/4 கப் அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இதுல ஊற வச்சு இதோட சேர்த்து அரைச்சு செய்யும் போது இன்னமுமே டேஸ்டா இருக்கும். இல்ல அப்படின்னா பச்சரிசி மாவை அப்படியே ராஃப்ளாராவே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு வாழையில இருந்தாலே போதும். டக்கு டக்குன்னு தட்டி போடும்போது நல்லா புசு புசுன்னு பொங்கி வரும். இதுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் தேவையில்லை. இந்த மல்டி ஹர்ப்ஸ் வடையை குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுக்கும் போது இந்த தூதுவளை ஹர்ப்ஸ் சேர்த்துருக்கோன்றது குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு புது ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எந்த ஒரு காரத்தன்மையுமே அதில் இருக்காது. ஒரு நிமிஷம் இதோட முடியலை. இதுக்கு மேலே தூவுற பொடி தாங்க ஹைலைட்டே. இதுக்கு மேலே தூவுற பொடி வேற ஒன்றும் இல்லை, நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற இட்லி பொடி தான். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.